26ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தையும் மகிமை தங்கிய உம்முடைய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவனுடைய சபையை வாஞ்சிப்பது. அதை கடந்த வாரத்தில் 2 செய்திகளை பேசியிருக்கிறேன். திரும்ப ஒரு முறையாக, தேவனே உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்று சொல்லும்போது தங்கி இருக்கிற இடம், அதான் வாசஸ்தலம். அதாவது மனிதர்கள் வாசம் பண்ணுகிறது வீடு, தேவன் வாசம் பண்ணுவது ஆலயம். அதுல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மகிமை தங்கும் ஆலயம். இதான் நாளின் செய்தி. தேவாலயத்தின் நன்மைகள் என்ன, எதற்காக நாம் சபைக்கு வர வேண்டும் என்பதுதான் நாளின் செய்தி. கவனமாக கேளுங்க எல்லாரும். என்னோடு கூட சேர்ந்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இது சாலமோனுடைய ஒரு ஜெபம். சாலமோனுடைய ஜெபம் 6ஆம் அதிகாரம் 1 வசனம். சாலமோன், காரினுள் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் இவர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆலயத்தை உமக்கு கட்டினேன். இதை ஒன்று கவனிக்க வேண்டும். முன்னாடி தள்ளி வைக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. நிலையான ஸ்தானம். என்னோட சொல்லுங்க எல்லாரும். நிலையான ஸ்தானம். தேவனுடைய ஆலயம்தான் தும்பில நிலையானது. தேவனுடைய ஆலயம்தான் நிலையானது. கொஞ்சம் எல்லாம் கவனிக்கணும். மற்ற எல்லாமே நிலையற்றது. நீங்க நிறைய பேருக்கு இந்த ஆலயத்தின் மகிமை புரியல, ஆலயத்தினுடைய மேன்மை புரியல. ஒரு சங்கீதம் வாசித்தோமே, 26ஆம் சங்கீதம். அதுல தேவனுடைய மகிமை இருக்கிறது. உம்முடைய மகிமை தங்கும் ஆலயம். அப்படியானா தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்குது? மகிமை. 2வது, அந்த சபை, அந்த ஆலயத்துக்கு வர்றவங்க வாழ்க்கைய மகிமையா இருக்கும். புரியுது உங்களுக்கு? அது மகிமை. அப்படின்னா அந்த